லட்சியத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது? இப்போ உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஸ்மா, வீசிங் அல்லது கேன்சர் அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய லட்சியம் என்னென்னா, அதுதான் உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறது தான். அதுதான் உங்கள் லட்சியம். அதை விட்டு போட்டு உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது, அதை அப்படி ஒரு நோயை வச்சுக்கிட்டு குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த நோயை உடம்புல வச்சுக்கிட்டு நான் விஞ்ஞானியாக போகிறேன், கலெக்டராக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது தவறான லட்சியம். உங்களே நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னு அர்த்தம். அதனால் உங்கள் உடம்புல நோய் இருக்குதுன்னா உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் சரியான புரிதல், சரியான லட்சியம். உடம்புல நோயை வச்சுக்கிட்டு அவங்க லட்சியம் நான் கலெக்டர் ஆகிறது தான் என்னோடய லட்சியம். ஆனால் உடம்புல பார்த்திங்கன்னா ஆஸ்மா இருக்கும், வீசிங் இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. உடனே இந்த நோய்க்கு இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இந்த நோய் ஒன்றும் பண்ண முடியாது, மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருக்க வேண்டியது லைஃப் லாங்கு. அப்போது இவங்க நோயை குணப்படுத்த முடியாது என்கிற நம்பிக்கையில் இவங்களுடைய லட்சியம் வேறு ஒன்றா வச்சுப்பாங்க. அப்போ முடியவே முடியாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு, அந்த நோயை குணப்படுத்துகிறதே லட்சியமாகிடுங்க. கலெக்டர் ஆகுறீங்க, கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது முடியும்னு நினைக்கிறீங்க. அந்த லட்சியத்தை எடுத்து நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு நோயை குணப்படுத்துறது உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ முடியாதுன்னு நினைக்கிற அந்த லட்சியத்தை அதையே ஒரு லட்சியமாக எடுத்து அதை முடித்து காட்டுங்க. அதுதான் பெரிய லட்சியம். அந்த கலெக்டர் ஆகிறது முடியும், அதனால் நீங்கள் அந்த லட்சியத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது, அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. அப்போது உங்களால் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்கள, அதை நீங்கள் முடித்து காட்டுங்க. அப்போ அதுதானே மிகப்பெரிய லட்சியம். லட்சியங்கிறது மிகப்பெரியதாக இருக்க வேண்டும், சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ உங்கள் உடம்புல நோய் இருக்குதுன்னா உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் இதெல்லாம் ஒரு சரியான புரிதல். ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி? நீங்கள் நோயாளியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்கள் நோயை குணப்படுத்துவது தான் உங்கள் லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கொண்டே வர வேண்டும். எளிமையாக உழைக்கணும், நிறைய 10 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கினா தான் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகணும்னா நீங்கள் அதை செய்யுங்க. அல்லது கிராமங்களில் போய் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், இயற்கையோடு கலந்து வாழணும். நகரங்களில் வாழக்கூடாது. நகரங்களில் வாழ்ந்தாக்கா நோய் குணமாகாது. இயற்கையாக ஒரு பசுமையான சூழலில் நாம் வாழ்ந்தால் தான் நம்ம உடம்புல உள்ள நோய் குணமாகணும்னா நகரத்தை விட்டு காலி பண்ணிவிட்டு இந்த கிராமப்புறத்துக்கு போங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு கொள்கை வருது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது, அதை விட்டு போட்டு அதுக்கு சம்மந்தமில்லாத வேலைகளை அதையே உங்கள் லட்சியமாக நினச்சி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தவறான லட்சியம், தவறான ஒரு புரிதல். உங்களை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்கலை அப்படி. அதனால தான் உங்கள் உடம்புல நோய் காரணமே என்னன்னாக்கா, உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்காமல் வேறு விஷயங்களை செஞ்சதுனால தான் உங்கள் உடம்புல நோய் வந்தது. இப்போது நீங்கள் நோய் வந்த பிறகு என்ன பண்ணுறீங்க? உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தாமல் வேறு விஷயங்களை லட்சியமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் உடம்பை விட உங்களுக்கு கலெக்டர் ஆகிறது தான் முக்கியமா, விஞ்ஞானி ஆகிறது தான் முக்கியமா? உங்கள் உடல் ஆரோக்கியம் தானே நீங்கள் முக்கியமாக நினைக்கணும். அதை விட உங்களுக்கு நான் டைரக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுவாக உங்கள் லட்சியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் உடம்பு தான் முக்கியம். உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த வேண்டும். அப்போ அதற்கு தகுந்தாற் போன்று உங்கள் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றினால் நோயை குணப்படுத்த முடியும், அதை நீங்கள் முதல்ல செய்யணும். அதுதான் உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு பெரிதாக தெரிய வேண்டும். உங்கள் உடலுக்காக நீங்கள் எத்தகைய சீர்திருத்தத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். எத்தகைய ஒரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நிகழ்த்த வேண்டும். அந்த துணிச்சல் உங்கள்கிட்ட இருக்கா? அதை நீங்கள் செய்யணும். அதனால் இது ஒரு சரியான ஒரு புரிதல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நோய் இருக்குதா உங்கள் உடம்புல, உங்கள் லட்சியங்கிறது அதுதான். நோயை சுமந்து கொண்டு வேறு ஏதாவது முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட உடம்புல உள்ள நோய் இன்னும் தீவிரமாகும். உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த நோய்க்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்போது உங்கள் உடம்புல உள்ள நோய் இன்னும் தீவிரமாகும். உங்கள் நோய் எதுக்கு வருதுன்னா, நீ எனது உடம்பை கவனி, எனது உடம்பை அலட்சியப்படுத்தாதே, உடலை அலட்சியப்படுத்தாதே அப்படின்னு. அப்போ நோய் என்ன பண்ணுது? மனிதர்களின் கவனத்தை திருப்புது, உடம்பு மீது திருப்புது. என்னை அலட்சியப்படுத்தி விட்டு நீ எதையும் சாதித்து விட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த உடல் நோய் நமக்கு சொல்லுது. எனக்கு முக்கியத்துவம் கொடு, என் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடு. நம்ம வண்டி ஓட்டுறோம், வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணாமல்
வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணுன்னாக்கா ஒரு கட்டத்தில் வண்டியே ஓட்ட முடியாது. அப்போ நீ உடம்புக்கு நீ முக்கியத்துவத்தை கொடு. உடம்புக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை முறையில் நீ மாற்றத்தை ஏற்படுத்தி கொள், சீர்திருத்தம் செய். எனது உடல் நலத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நீ எதையும் சாதித்து விட முடியாது. நீ இடையிலே உன்னுடைய பயணம் முடிந்துவிடும். நீ நீ உன்னுடைய லட்சிய பயணத்தில் முன்னேறவே முடியாது. இடையிலே நீ காலி. அதனால் எனக்கு நீ முக்கியத்துவம் கொடு. எனக்கு ஒரு பிரச்சனை, என்னை முதல்ல கவனி, எனது ஆரோக்கியத்தை கவனி. அதுதான் உனது லட்சியமாக இருக்கணும். அதுவே மிகப்பெரிய லட்சியம், சாதாரண விஷயம் கிடையாது. உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துறதே சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் உடம்புல ஒரு ஆஸ்மா இருக்கா, வீசிங் இருக்கா, அல்லது ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை குணப்படுத்துறதுக்காக மாற்றமும் உங்கள் வாழ்க்கையே மாறும். உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கணும். மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தி காட்டணும் உங்கள் உடம்புல, உங்கள் வாழ்க்கையில். அப்போ தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலான்லாம் முடியாது. எல்லா வகையிலுமே பல்வேறு கோணங்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகும். அதனால் நோயை உடம்புல வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு லட்சியத்தையும் உங்கள் உடம்புல இப்போ சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை நோய் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்குது, நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்கள் உடம்புல உள்ள சர்க்கரை நோய் இன்னும் தீவிரமாகும். நீங்கள் டைரக்டர் ஆகணும், நான் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் உடம்புல சுகர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்புல உள்ள சுகர் இன்னும் தீவிரமாகும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனாக்கா, அப்போ கூட நீங்கள் கவனிக்காமல் வெறும் மாத்திரை போட்டுட்டு நீங்கள் உங்கள் லட்சியம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உடம்பை பற்றியே கவலைப்படலை, வெறும் மாத்திரை போட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு கட்டத்தில் உங்கள் உடம்புல உள்ள கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு கட்டத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க. உங்கள் லட்சியத்தை அடைய முடியாமல் நீங்கள் விரைவாக செத்து போயிடுவீங்க. அதில் லட்சியத்தை அடைந்தால் கூட ஒரு 60-70 வயசை தாண்ட மாட்டீங்க. அதனால் நோய் எதுக்கு வரணும்னா, நீ உடம்பை கவனி அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் நோய் வருது. உடலை கவனி, உடல் மீது உனது கவனத்தை திருப்பு, என்னை கவனி. விசுவாசம் இல்லாமல் என் மேலே பயணம் செஞ்சுக்கிட்டே எனது உடலில் உள்ள என்னில் உள்ள அந்த குறைபாடுகளை பற்றி உனக்கு கவலை இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடுறப்பார், நீ எவ்வளோ பெரிய துரோகியாக இருப்ப, எவ்வளோ பெரிய விசுவாசம் கெட்டவராக இருப்ப. அதுதான் அந்த உடம்பு சொல்லுது. இந்த உடம்பு தேவை, நீ வாழ்வதற்கு இந்த உடம்பு தேவை. அந்த உடம்புல ஒரு குறைபாடு இருக்குது, நோய் இருக்குது, அதை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் அதில் உள்ள குறைகளை சரி செய்வதே உன்னுடைய லட்சியமாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ வேறு எதையோ ஒரு விஷயத்த லட்சியம்னு நினச்சிக்கிட்டு நீ போகிறன்னா உனக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு தன்மை, ஒரு பாசம் இல்லாத தன்மை, அன்பு இல்லாத தன்மை உனக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நீ ரொம்ப நாளைக்கு உயிர் வாழக்கூடாது. உனக்காக நான் உயிரோடு இருப்பது எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் என்ன பண்ணுது, இடையிலே மரித்து போகிறது, இறந்து போகிறது. ஆளை விட்றா சாமி, உனக்கு வாழ்க்கப்பட்ட பாரு, எனக்கு இது வேணும்னு சொல்லி சீக்கிரமாக செத்து போயிடுறது அந்த உடம்பு.